தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராஜயோக அமைப்பு எப்போ வருதுங்க? காலபுருஷ தத்துவத்தின்படி இன்பில்டாவே உங்களுக்கு பெரிய ராஜயோகம் என்பது இன்பில்டு. காரணம் என்ன? 8 குடைவன் 12 மறைந்தால் விபரீத ராஜயோகம். யாருக்கெல்லாம்? இவங்க வாழ்க்கையில 2 பேரை பகைச்சுக்கிட்டாங்க தேவையே இல்லாம இவங்க ஜாதக அமைப்புல. யாருன்னா எம்பெருமான் குரு பகவான். யாரு? பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி பெரும்பாலும் இவருக்கு நன்மை செய்வது இல்லை. ஏன் அப்படின்னா இந்த குருவுடைய பீரியட் வரும்பொழுது கோல்டு, ஃபினான்ஸு அல்லது குரு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட், சினிமா தேட்டர், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. ராஜயோகம் வராது. இந்த சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி என்பதால், சார் டெப்டி மேனேஜராக இருந்தேன் சார், அடுத்த சீனியர் மேனேஜர் நீதான் சொல்லி சொல்லி வேலை வாங்கினாங்க சார், கடைசி நேரத்தில் அப்படியே அனுப்பிச்சு விட்டாங்க. சத்தியமாக உங்களுக்கு நடக்கும். சூரிய திசையில் சனி புக்தியோ, சனி திசையில் சூரிய புக்தியோ வரும்போது என்ன பண்ணோம்? அடிச்சு கூப்பிடுவாங்க. அப்பயும் போகக்கூடாது. கம்பெனி மீட்டிங்ஸ்க்கு ஐயா வணக்கம் ஐயா. கோல்டு, ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு வரவே வராது. ராஜயோக தருகின்ற பீரியட் இது. சாட்சாத் செவ்வாயோட பீரியட். உலகத்துக்கே எந்த செவ்வாத சார்? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராஜயோக அமைப்பு எப்போ வருதுங்க? இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது என்ன ராஜயோகம்? ராஜயோகம் என்றால் நம்ம சொல்லுவோம், நான் சாதாரண நிலைமையில் இருந்தேன் சார், திடீர்னு என்னை ஏரோப்ளைனில் போகிற அளவுக்கு நான் பெரிய ஆளாயிட்டேன் எல்லாம் சொல்லுவோம். கிராமங்களில் யாருக்கு தெரியும் நமக்கு திடீர் சான்ஸ் வரும்னு? யாருக்கு தெரியும்? ஆனால் அது எல்லாமே நமக்கு தான் தெரியாது, இறைவனுக்கு தெரியும். இதெல்லாம் கிரகங்கள் ஆட்டி விற்கிது. இந்த நேரம் இப்படி ஆகணுங்கிறது விதி. அது தன்னால் நடந்தது நம்ம நினச்சிக்கிறோம். உண்மையிலே சொல்ல இதெல்லாம் பிளான்டு ஆல்ரெடி. அப்போ ஐபிசி பக்தி சேனலில் இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவை பார்க்கணுங்கிறதும் இப்போ நம்ம சொல்கிறத கேட்கணுங்கிறது கூட ஒரு அமைப்பு தான். ஸோ அப்போ தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் என்ன சொல்கிறோங்கிறத உள்வாங்கிக்கோங்க. இதுபடி ராஜயோகம் வருவதற்கு என்ன செய்யலான்னு பாருங்கள். துலா லக்னத்துக்காரங்களுடைய பெரிய ஸ்பெஷல் என்ன? வாங்க அப்படியே வரலாம். லக்னாதிபதி யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? லக்னாதிபதியே 12ஆம் இடத்தில் மறைந்து விடுவார். 8 குடையவனாக இருக்கிறவரும் அவர் தான். அவர் 12ஆம் இடத்தில் மறைகிறார். உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி இன்பில்டாகவே உங்களுக்கு பெரிய ராஜயோகம் என்பது இன்பில்டு. காரணம் என்ன? 8 குடைவன் 12 மறைந்தால் விபரீத ராஜயோகம். யாருக்கெல்லாம்? சுக்கிரன் கன்னியிலிருந்து. எப்படியே? சுக்கிரன் கன்னியிலிருந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானங்களில் 2 குடைவன்ங்க. அவர் ஒருவேளை மகரத்தில் இருந்தால் சூப்பர் டாப் டக்கர், அல்லது 5ஆம் இடத்துல கும்பத்தில் இருந்தாலோ மிகப்பெரிய யோகம் லேண்டு வகையில் கிடைக்கும். ராஜயோகம். இந்த அமைப்புடையவங்க ரியல் எஸ்டேட்டை டச் பண்ணுங்க, உங்களை அடிச்சுக்க முடியாது. 8 குடைவன் 12 மறைந்த இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாயோட புக்தி வரும் பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைகிறீர்கள். பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க பாருங்கள், அவங்க இருக்கிற இடத்துல ஒரே பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஃபேஷன் ஸ்டோரு, ஃபேன்சி ஸ்டோரு, பெரிய பெரிய பிஸ்னஸ் டீலு, கடைசி வரைக்கும் யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகிறது அப்படின்னா ஒருத்தர் உட்காந்துருக்கார், சும்மா தான் உட்காந்துருப்பார், ஆனால் அவர் நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இவர் யார்? இவர் தான் இந்த பிஸ்னஸுடைய கீ பாயிண்ட்டு. இவரை டச் பண்ணால் இந்த வேலை நடக்கும். கரெக்டாக பிடிப்பார், அந்த நாட்டை பிடிப்பார். துலாம் ராசிக்காரோட பெரிய புத்திசாலித்தனமே அவங்களுடைய நாலேஜ், விஸ்டம். ஏன்னா 9 குடைவன் புதன், அந்த நாலேஜ் தான் அவங்களோட பெரிய பலம். இப்போது இவங்க வாழ்க்கையில் 2 பேரை பகைச்சிக்கிட்டாங்க தேவையே இல்லாமல் இவங்க ஜாதக அமைப்பில். யாருன்னா எம்பெருமான் குரு பகவான். யார்? பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி பெரும்பாலும் இவருக்கு நன்மை செய்வது இல்லை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தானே குருஜி சொன்னீங்க, காலபுருஷனுக்கு 9 குடைவனாக குரு பகவான் இருக்கும்பொழுது நன்மை செய்வார்னு சொன்னீங்களே. ஆமாம், உண்மைதான். ஆனால் அசுரகுரு சுக்கராச்சாரியாரோட டைரக்ட் சில்ட்ரன் நீங்கள். அசுரகுரு சுக்கராச்சாரியார் டைரக்ட் சில்ட்ரன் நீங்கள். உங்களுக்கு அவர் கொஞ்சம் பலன் கம்மியாக தான் செய்வார். 3, 6 குடையவராக இருக்கிறார். காலபுருஷனுக்கு அது 12 குடையவன் என்பதால் இந்த குருவுடைய பீரியட் வரும்பொழுது கோல்டு, ஃபினான்ஸு அல்லது குரு சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட், சினிமா தேட்டர், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. ராஜயோகம் வராது. ராஜயோகத்தை கெடுக்கின்ற இன்னொரு விஷயங்கள் என்ன? உங்களுக்கு பாதகாதிபதி சூரியன் தான் ஜென்ம எதிரி. அந்த பாதகாதிபதி சூரியனே உடம்புல நீச்சமாயிடுறார் உங்கள் உடம்புல. அப்போது அப்பா கூட நீங்கள் இருக்கிற வரைக்கும் பெருசாக ஷைன் ஆக போகிறது இல்லை. அப்பா விட்டு வெளியே வந்துட்டு, அதுக்காக நாங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. அப்பா ஒரு ஊரில் இருக்கார், நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க. அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, நீங்கள் அவர் பிஸ்னஸ்லேயே.
விஜயா அண்ட் கோ அப்படின்னு இருக்காருன்னா நீங்களும் விஜயா அண்ட் கோ 2வது பிரான்ச்சுன்னு வச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு கம்பெனி, உங்கள் கம்பெனி அப்பா கம்பெனி பேராகவே கூட இருந்துட்டு போகுது, நிர்வாகம் நீங்கள் பார்க்கணும். அப்படி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. தனியாக ஒர்க் பண்ணி பாருங்கள், ஜெயிச்சிருவீங்க. இந்த சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி என்பதால், சார் டெப்டி மேனேஜராக இருந்தேன் சார், அடுத்து சீனியர் மேனேஜர் நீதான் சொல்லி சொல்லி வேலை வாங்கினாங்க சார், கடைசி நேரத்தில் அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க. சத்தியமாக உங்களுக்கு நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சூரியன் தான் தலைமை பதவி. இந்த தலைமையை எதிர்த்துக்கிற குணம் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பாஸ் பேசும்போது பேசவே கூடாது. இந்த சூரிய திசையில் உங்கள் வேலை போயிடும். அல்லது இந்த சூரிய திசையில் உங்களுடைய தலைமை பதவியை பறிப்பாங்க. நான் டீம் லீடராக இருந்தேன், இப்போ செக்ஷன் ஹெட் ஆகிட்டேன், ப்ரமோட் பண்ணிட்டாங்க, திரும்பவும் நான் டீம் லீடராக எப்போ அவங்கிற கேஸ் எல்லாம் நீங்கள் தான். துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு நீங்கள் தியாகின்னு அர்த்தங்க. துலாம் லக்னனாலே தியாகி தான். ஏன் தியாகின்னு உங்களை சொல்கிறாங்க? 3, 4 கூடிய சனி பகவான் உச்சம் பெறுவதும் உங்கள் ராசியில் தான். 11 கூடிய சூரியன் உங்களுக்கு நீச்சம் பெறுவதும் உங்கள் ராசியில் தான். ஸோ இப்போ சனி சூரியன் காம்போ 2 பேரும் ஒர்க் அவுட் ஆகும்போது புரட்சி சிந்தனை உங்களுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சூரியன் தரும் மேனேஜ்மெண்ட் சிந்தனை, ஒரு பக்கம் சனி தரும் புரட்சி சிந்தனை, 2 உங்கள் உடம்புலேயே இருக்கும். ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் நீங்கள் மேனேஜர்கிட்ட பேச மாட்டீங்க, படக்குன்னு மூஞ்சை காட்டிடுவீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய ப்ராப்ளமே. அப்போது சூரிய திசையில் சனி புக்தியோ சனி திசையில் சூரிய புக்தியோ வரும்போது என்ன பண்ணோம்? அடித்து கூப்பிடுவாங்க. அப்பயும் போகக்கூடாது. கம்பெனி மீட்டிங்ஸ்க்கு ஐயா வணக்கம் ஐயா, பெரிய பெரிய முடிவுலாம் எனக்கு இப்போ வேணாம் ஐயா, எனக்கு ப்ரொமோஷனே வேணாம், பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க, நீங்கள் தான் ஓவராலாக பார்த்து குரூப் விட்டு போஸ்டிங் தரலான் இருக்கோம், வணக்கம் வணக்கம் வணக்கம், முடிஞ்சிட்டோம் சனி முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சனி பீரியடில் சூரியனுடைய பீரியடோ சூரியன் பீரியடில் சனி பீரியடோ இருக்கும்போது பதவி ஏற்றுக்கிறவங்க ஒரு நைட் கூட தூங்க மாட்டீங்க. தூங்காமையே தொடர்ந்து நம்மளோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க? நம்ம இவங்களை வேலை வாங்கலான்னு பார்த்தா இவங்க நம்மளை வேலை வாங்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு சொல்ல தெரியலையா, இல்லை நீங்கள் சொன்னது அவங்களுக்கு ரீச் ஆகலையா தெரியாது. பட் ஆனால் ஒர்க்கு உங்களை சுற்றி தான் நடக்கும். ரைட். ராஜயோக தருகின்ற பீரியட் இது. சாட்சாத் செவ்வாயோட பீரியடு. உலகத்துக்கே எந்த செவ்வாய் தசை எல்லாருக்கும் ஆப்ரேஷனல் பீரியடு, ஆக்சிடென்டல் பீரியடுன்னு இந்த உலகம் பயமுறுத்தி வைத்திருக்கிறதோ அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். எப்போ நல்லது செய்வார்? மகரத்தில் மட்டும் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கொடுத்து வச்சவங்க அவ்வளோ அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பார். துலாம் லக்னத்துக்கு தொட்டதெல்லாம் இங்கே பாருங்கள், கமிஷன் வேலையை உங்களோட சிறப்பாக யாருமே செய்ய முடியாது. சும்மா தொடுவீங்க, காசு வரும். வண்டி எடுத்து உங்களோட சூப்பராக யாரும் பண்ண முடியாது. நீங்கள் வண்டியை தொட்டால் காசு வரும், உங்களுக்கு ட்ராவல்ஸ் வரும், லேண்டு வரும், நீங்கள் ஒரு இடத்த விற்று கொடுப்பீங்க, நீங்கள் என்ன அரசு பணி வாங்கி தருவீங்க, அரசு பணி கோஆர்டினேட்டராக, அதை முன்னாடி உட்காந்து டைப்பிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரியான இ சேவா மையம்லாம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி தர்றது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஐஏஎஸ் அகாடமி வைக்கிறது, இந்த ஐபிஎஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறது, பசங்களை ட்ரெயின் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கெல்லாம் ஒரு ஜிம் மாதிரி கட்டி விடுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். இதெல்லாம் பண்ணால் ராஜயோகம். எது பண்ணால் ராஜயோகம் இல்லை? அரசு அதிகாரிகளோட டீல் பண்ணுறது, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறது, இந்த ஏரியாவில் ரோடு போடலாமா, கான்ட்ராக்ட் கிடைக்குமான்னு அவங்க பின்னாடி சுற்றிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையற்ற வேலை நடக்காது. அரசு உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஆஃபர்ஸ் வராது. அரசு வேறு, அரசு அதிகாரி வேறு. அரசு அதிகாரிகள் நீங்கள் உருவாக்கலாம், அரசாங்கத்திலிருந்து பலன் கிடைக்காது. சரி, அப்போ உங்களுக்கு சூப்பரான பீரியட் இது. சந்திரனோட பீரியடு பிரமாதமான பீரியடு. அப்பா தான் ப்ராப்ளம் உங்களுக்கு. 11 கூடிய சூரியன், 10 கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்லது. அம்மா பிள்ளை நீங்கள். அப்போ என்ன செய்யணும்? எதை ஆரம்பித்தாலும் உங்கள் அம்மா வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. அம்மா கையால் எதாக இருந்தாலும் தொடங்குங்க. உணவுப் பொருள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுங்கள், அல்லது ஆயில் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வருவீங்க. செவ்வாவோட பிஸ்னஸ்லாம் என்ன? 2, 7 கூட ஃபாரின்காரங்க நீங்கள் கன்சல்டேஷன் அனுப்புங்க, கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி ஃபாரின் கன்சல்டேஷன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வருவீங்க. இன்னொருத்தருக்கு வேலை வாங்கி தர்ற எல்லா வேலையும் உங்களுக்கு வரும். கோல்டு, ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு வரவே வராது. இல்லை சார், இந்த கிரிப்டோ கரன்சிலாம் சொல்கிறாங்கல்ல சார், இதெல்லாம் வந்து ஆன்லைனில் நானே பார்த்துக்கிட்டு நானே போட்டுக்கிறேன். நீங்கள் யார் வச்சு நீங்களே பார்த்தாலும் ஆளை வச்சு பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ராசியானதாக இருக்காது. பெரும்பாலும் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இழந்த அத்தனை பேரும் துலா லக்னத்துக்காரங்க தான். அப்போது வேறு என்னெல்லாம் சூப்பராக இருக்குது? உங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்டவரே நீச்சன்ட்டேன். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஆடம்பர ட்ரெஸ்ஸு அதெல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆடம்பர ட்ரெஸ்ஸு பெண்கள் சேர்ந்தோட அதெல்லாம் இது வேண்டாம். உங்களுக்கு முக்கியமான விஷயமே செவ்வாய் மட்டும்தான். ஆக இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற அமைப்புகள். ஆகாதது திரும்ப ஒன்று ரிப்பீட் பண்ணுறேன். சூரியன் ஆகாது, அதே மாதிரி சூரிய திசையில் சனி புக்தி ஆகாது. இது சுக்கரனோட திசை, சுக்கரனோட புக்தியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. குருவினுடைய திசையில் உங்களுக்கு குரு சுக்கரன் காம்பினேஷனோ குரு சூரியன் காம்பினேஷனோ, இப்போ நான் சொன்னவங்க எந்த காம்பினேஷன் வந்தாலும் அது உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. சூப்பரான ஆலியார்.
மிஸ்டர் சனி, சனி வந்தால் சூப்பராக, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். ரெண்டாவது செவ்வாய் வந்தால் அடி தூள், சூப்பராக பண்ணுவீங்க. அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். அப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மொபைல் ஃபோன்லேயோ இல்லை உங்களுடைய டிவிலேயோ QR கோடு ஒன்று போயிட்டுருக்கும், அதை பாருங்கள், அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி வாட்ஸ்அப் சேனலோட எங்களுடைய அந்த சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. கனெக்ட் ஆகும் பொழுது என்னுடைய பதிவுகளாகட்டும், என்னோட மூத்தோரோட பதிவுகளாகட்டும் உங்களோட கனெக்டாகவே தினசரி வரும், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.